எனக்கு தெரிஞ்சு நான் அகவல் படிக்கல, அருட்பா படிக்கல, நீங்க சொல்ற எந்த புக்கையுமே நான் திறந்து கூட பார்த்திருக்க மாட்டேன். ஆனால் நான் பேசுற ஒவ்வொரு விஷயமும் உணர்ந்தது, நான் மட்டுமே உணர்ந்தது. ஒரு தேனுடைய சுவை சுவைக்கிறவங்களுக்கு தான் தெரியும், ஒரு சாப்பாட்டினுடைய சுவை சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி படிச்ச அறிவு பகுத்தறிவு எனக்கு இல்லை. ஆனா நான் உணர்ந்த அறிவு. நீங்க கேட்டீங்க இல்லையா, ஃபேன் காத்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நடந்த உண்மைங்க ஐயா. ஐயா கூட போன மாசம் வடலூர் போனோம். நெய்வேலியில மத்தியானம் சாப்பாட்டுக்கு இது கதவு மூடிட்டாங்க. 1 ஹவருக்கு மேல வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. வெயில், அனல், வெப்பம் தாங்கவே முடியல. எல்லாரும் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க. இறைவா என்னத்துக்குப்பா இப்படி மாட்டிக்கிட்டோமே. ஒவ்வொருத்தருடைய வாயில இருந்தும் இந்த வார்த்தை தான் வந்தது, நம்ம இப்படி இக்கட்ல மாட்டிக்கிட்டோமே, வெயிலா இருக்கே, அனலா இருக்கே, இப்படி உட்கார முடியலையேன்னுட்டு. ஆனா அந்த நேரம் இறைவனை இதையும் சன்மார்க்கத்தை சேர்ந்தவங்க சொல்லி கொடுத்ததுதான். எந்த ஒரு இடத்துலயும் உன்னால பொருளால, உடம்பால, எதாலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த பிரார்த்தனையால செய்ய முடியும். அடுத்த ஜீவனுக்காக நீ வேண்டிக்கிட்டீங்கன்னா அதை கடவுள் கண்டிப்பா நடத்தி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரே ஒரு வேண்டுதல் தாங்க ஐயா. இத்தனை உயிர் துன்பப்படுதே, நீங்க இன்னும் பார்க்காம இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு, எங்க இருந்துதான் அந்த தென்றல் காத்து வந்திருக்குமோ தெரியல. அத்தனை விதமான காத்து அவ்வளவு அபூர்வமா இருந்தது. இது நடந்த உண்மைங்கய்யா. இது ஏற்கனவே நடந்த விஷயத்த நான் மேட்ச் பண்ணி சொல்றேன்னு இல்லை. அந்த நிமிஷம் நான் ஐயாவை நினைச்சு வேண்டிக்கிட்டது உண்மை. ஐயா, இத்தனை பேர் துன்பப்படுறாங்களே, வள்ளல் பெருமானை காமிக்கணும், அவருடைய அற்புதத்தை சொல்லணும் தானே கூப்பிட்டு வந்தோம். ஏன் வந்தோன்ற இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உடனே அத்தனை விதமான காத்தும் வந்தது. ஏன்னா நம்ம ஃபேன் காத்து வேணாம், இயற்கையை தான் நேசிக்கணும் போது கடவுள்கிட்ட அந்த விண்ணப்பத்தை வச்சுட்டோம்னா தேவைப்படும் போது தானே அதனுடைய இது தேவை. அந்த தேவையை கடவுள் நிறைவேற்றிட்டாருன்னா நமக்கு அது தேவையில்லைல்ல. இது நேர்த்திக்கு நடந்த விஷயத்துல, சன்மார்க்கத்துல சொன்ன விஷயமும், உங்களால பொருளுதவி செய்ய முடியல, உடல் உதவி செய்ய முடியலனாலும் பிரார்த்தனை பண்ணா போதும், அந்த ஒரு செயல் இருந்தாலே இறைவன் உங்ககிட்ட இருப்பாருன்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. அதை வச்சுதாங்க ஐயா இப்ப நான் பேசுறது.